நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அடிப்படை வசதியின்றி வாழும் இந்த பரிதாப நிலை தமிழகத்தின் விழிப்பை கேட்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடிப்படை வசதிகள் இன்றி கடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்து அன்றாடம் வாழ்க்கை நடத்த போராடும் மக்கள்தான் சென்னை மாதவரம் பகுதியில் லட்சுமிபுரம் மேட்டு தெருவில் வசிக்கும் பொதுமக்கள். பரிதாபமான வாழ்க்கை நிலையை எதிர்கொண்டு வரும் அப்பகுதி மக்கள் தங்கள் இடம் மற்றும் உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர். மின்சார வீதி விளக்குகள் தற்காப்புக்காக வைக்கப்பட்டிருந்தாலும் அவை அடிக்கடி அணைந்து இருளில் வாழும் நிலைமை ஏற்படுகிறது. மேலும் குடிநீர் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளுக்கு புகார் செய்த போதிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் கோரிக்கைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் அலட்சியமாக கையாள்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். எங்களுக்கு சமுதாய கூட வேணும். எங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அப்பப்போ கட் ஆகுது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சமுதாயம் கூட கட்டினா நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப வெளியே போய் ரொம்ப அவசரப்படுறோம். நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த சமுதாய கூடலாம் வேணும், தண்ணி வேணும். தெரு லைட்டுங்க கிடையாது, கரண்ட்டுங்க இல்லாமல் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் அப்பப்போ மறியல் பண்ணால் மட்டுமே எங்களுக்கு கரண்ட் வருது. தண்ணியும் சரி, நாங்கள் சண்டை போட்டால் மட்டும்தான் வருது. அது எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த பகுதியில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 5 தலைமுறைகளாக மக்கள் வசித்து வந்தாலும் இவர்கள் வீடுகளுக்கு கிரைய பத்திரம் வழங்கப்படாமையால் நில உரிமையில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சில உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டிருப்பதாகவும் அப்பகுதிவாசிகள் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு பார்க் தேவை, எங்களுக்கு பார்க்கும் சமுதாய குடும்பம் தேவைன்னு எங்களுடைய எம்எல்ஏ சுதாசன் இடத்துல நாங்கள் போனால் அவர் எங்களை அவமதிக்கிற முறையில் பேசுகிறாரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அங்கே போய் பீஸ்கானில் போய் நீங்கள் போங்க, உங்களுக்கெல்லாம் வராதுன்ட்டு சமுதாய கூட வராது, பார்க் வராதுன்னு சொல்கிறாரு. எங்களை ஜாதி அடிப்படையில் கீழே தட்டுறாங்களா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இன்னொன்று எங்களுக்கு சேல்ரிட்டி எங்களுக்கு சரியான முறை தர மாட்டாங்க. எல்லா கட்சிக்காக இருக்க மாட்டோம். ஒரு தெருவில் 10 பேருக்கு வந்துருக்குது, அதுவும் கட்சியில் இருக்கிறவங்க தான். அதனால் முறையாக இந்த கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து செய்யத்தக்கதாக பொதுவாக ஒரு தெருவுனா ஒரு தெருவு ஃபுல்லாக முடித்து சேல்ரிட்டி கொடுத்து பட்டா கொடுக்கும்படி நான் தாழ்மையோடு முதலமைச்சரை நோக்கி நாங்கள் அபயறோம். அதை எங்களுக்கு செய்து முடிக்கணும். இது முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தும்படியாக நாங்கள் நியூஸ் வந்திருக்கோம். சமுதாயம் கூட வேணும்னா பிள்ளைகளுக்கு பார்க் வேணும், சாதனத்தை கொண்டு போய் சுற்றி காட்டுறதுக்கு கொண்டு வேணும். அது இந்த ரோடு பிரச்சனை, தாமரை பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை மெயின். எங்களுக்கு தண்ணி என்னால் தண்ணியெல்லாம் எடுக்க முடியாது, போய் மேலே கீழே இறக்க முடியாது. தண்ணி பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை இருக்குது. வீட்டு பட்டா வேணும் எங்களுக்கு. பல ஆண்டுகளாக இங்கு கட்டியுள்ள குடிநீர் தொட்டிகள் முற்றிலும் பழுது கொண்டு விரிசல் விழுந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது. குடிநீர் டேங்க் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் மிகுந்து அருகாமையில் உள்ள பால்வாடி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட ஆபத்து உண்டு என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனத்திடம் அப்பகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்த போது அவரிடம் இருந்து அவமரியாதையுடன் புறக்கணிப்பு ஏற்பட்டதாகவும் இது அப்பகுதி மக்களின் மனதை முற்றிலும் வருத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். சமூகத்தில் நீண்ட காலமாக தாழ்த்தப்பட்ட இவர்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் வசதிகள் குறித்து தொடர்ந்து போராடி வருவதால் இந்த பிரச்சனையை தமிழக அரசு துரிதமாக கவனிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை மாதவரம் லட்சுமிபுரம் மேட்டு தெருவில் ஆயிரக்கணக்கான மக்கள் அடிப்படை வாழ்வியல் வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவது மிகவும் பரிதாபம். நில உரிமை இல்லாமல் வாழும் இந்த மக்கள் தங்களது உரிமைகளுக்கு உரிய மரியாதை மற்றும் அடிப்படை வசதிகளை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு நேர்மையாக பதிலளிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பெரம்பூர் செய்தியாளர் சிலம்பரசன்.